ஹரிஹோம் திருமால்பாடி ஸ்ரீரங்கநாதர் கோவிலில் கடந்த மாதம் பிப்ரவரி மாதம் 22/2/2026 அன்று மகா சம்பரோட்சணம் என்று சொல்லக்கூடிய கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக அரங்கன் அருளால் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து பக்தர்கள் எம்பெருமானை தரிசனம் செய்த வண்ணம் உள்ளனர். இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க இப்போ நம்ம படியை நான் காமிக்கிறேன். படிக்கு பக்கத்தில் இந்த ரோடு அமைப்பு இருந்து நிறைய வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அந்த வீடியோ அந்த ரோடு இப்படியே நம்ம மண் ரோடாக இருந்ததுன்னா, மட் ரோடு சொல்லுவாங்க, அதுவாக இருந்ததுன்னா ஃப்யூச்சரில் நிறைய மழை கிழ பெஞ்சுன்னா அந்த ரோடு இல்லாத போயிடும். தண்ணியில் மழை பெஞ்சு அடிச்சுன்னு போயிடும். இதோ தெரியுது பாருங்கள், உங்களுக்கு பக்கத்தில் படி தெரியுது, பக்கத்தில் ரோடு தெரியுது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு இது எவ்வளோ மீட்டர்ஸ்னால் 45 மீட்டர்ஸ் இது அந்த மெஷர்மெண்ட்ஸு. உங்களுக்கு இது சிமெண்ட் ரோடாக போகிறதுக்காக நம்ம இது பண்ணலான்னு இருக்கோம், ஒரு ஐடியா வச்சுருக்கோம். கவர்மெண்ட் சைடில் எதுவும் பண்ணலை. அவங்க சம்பரோஷமே நம்ம தான் பண்ணது. கும்பாபிஷேக விழாவே நம்ம தான் செய்தோம். பொதுமக்கள் பக்தர்கள் தான் செய்தது தான், அதான் உண்மை. அதில் யாருன்னா இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க ஐடியா இருந்தால், நான் சிமெண்ட் வாங்கி தரேன், என்னால் இவ்வளோ சிமெண்ட் வாங்கி தர முடியும், ஜல்லி வாங்கி தர முடியும், அதெல்லாம் வாங்கி தர முடியும், ஒரு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். எனக்கு கிட்டத்தட்ட இது பட்ஜெட் பிரகாரம் பார்த்தா ஒரு 3 to 4 lakhs வருன்றாங்க. ரஃபாக சொல்கிறது, நான் சொல்கிறது எவ்வளோ எனக்கு தெரியல. ஏன்னா இது பண்ணிட்டோம்னா ஃப்யூச்சரில் இது ரோடாக பயன்படும். ரோடு இருக்கலாம், இல்லைனா அப்படி ரேம்ப் சொல்லுவாங்க. அப்புறம் ஸ்கூல் ஹாஸ்பிட்டலில் ரேம்ப் சொல்லுவோம், அது மாதிரி ஒரு பயன்படுத்துகிற மாதிரி. படி ஏற முடியாது, முட்டி வெளியே இருக்கும், படி ஏற முடியாது, ரேம்பில் ஏறலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரிக்கும் ஒரு பயன்படும். நமக்கு ஃப்யூச்சரில் நமக்கு கோவிலில் தேவையான ஏன்னா மெட்டீரியல் பொருட்களை மேலே எடுத்துன்னு வரதுக்காக நமக்கு இந்த ரேம்ப் மாதிரி இருக்க இந்த ரோடு மட் ரோடு சிமெண்ட் ரோடு ஆயிடுச்சுன்னா பயன்படும். ஐடியா இருக்கவங்க கொஞ்சம் அதை பற்றி என்னுடைய நம்பரில் கான்டாக்ட் பண்ணி பேசுங்க, வரணும் சொல்லுங்கள். சிமெண்ட் டீலர்லாம் இங்கே இருக்காங்க, இதே சொல்லியே இருக்காங்க. சிமெண்ட் டீலர்ஸ் சிமெண்ட் நான் ஆர்டர் பண்ண போகிறோம், ஒரு 50 மூட்டை அண்ட் அபவ்னா 50 அண்ட் அபவ்னா டோர் டெலிவரி கொடுக்க தயாராக இருக்காங்க. ஃப்ரீயாகவே டோர் டெலிவரி கொடுக்குறாங்க. அந்த லோடிங் அப்லோடிங் இது டவுன்லோட் அந்த இது சொல்லுவாங்க, ஏற்றுற கூலி இறக்குற கூலி அதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லாதையே ப்ராசஸ் பண்ணி தராங்க. சிமெண்ட்னுடைய ஒரிஜினல் அமௌண்ட் மட்டும் நம்ம பே பண்ணால் போகிறோம் அப்படின்ற மாதிரி. கம்பெனிலேருந்து டைரெக்டாக வர லோடு, அந்த கம்பெனி லோடே நம்மக்கிட்ட இறக்கிறதுக்குள்ளோ இருக்காங்க. அப்படி இருக்கவங்க விருப்பப்படுறவங்க இந்த டோனர்னா இதுக்கு பண்ணலாம், நம்மளால் முடிஞ்சது பண்ணுவோம், கும்பாபிஷேகத்துக்கு நம்மளால் இந்த பெருமாளுக்கு எதுவும் கைங்கறி நம்மளால் பண்ண முடியல, அது மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம இறங்கி இப்போது ஒரு வாய்ப்பாக சொல்லியிருக்கார் ஐயர் பட்டாச்சாரியா சொல்லியிருக்கார், நம்ம இதை பயன்படுத்தலான்ற ஐடியா இருக்கவங்க, இல்லை நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன், பெருமாளுக்கு இதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்றவங்க என்னோட நேராக ஃபோனில் தொடர்பு கொள்ளுங்கள், பேசுங்க. பேசணுன்னா நம்ம என்ன வேணும் உங்களுக்கு, அதாவது என்ன வாங்கி தர போகிறீங்க, அதனுடைய ரேட்ஸ் என்ன விவரங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். ஒரு நாளும் ஒரு விஷயமாக நம்ம சந்திக்கிற விஷயந்தான் என்னென்ன நம்ம ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்சு தான் செய்கிற அந்த விஷயத்தை டெவலப் ஸ்டைலில் சொல்லுவாங்கள்ல, கோவில் எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்றது தான். அந்த மாதிரி ஆங்கிளில் தான் நம்ம யோசிச்சு பண்ணிட்டுருக்கோம். அப்படி பண்ண சொல்ல தான் நம்ம இந்த கோவிலும் இங்கே இருக்குன்றது. இப்போது நிறைய ஒரு காலத்தில் இந்த திருமால்பாடின்ற ஊர் எங்கே இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது இருந்த காலம். இன்றைக்கி ஓரளவுக்கு நிறைய விஷயங்கள் பேப்பர், அப்புறம் நிறைய ஆன்மீக மலர் புத்தகங்கள் வழியாகவும், அப்புறம் சேனல் வழியாகவும், ஃபேஸ்புக் வழியாகவும், யூடியூப் சேனல் வழியாகவும் ஓரளவுக்கு பப்ளிக்கு தெரிகிற அளவுக்கு இந்த கோவிலுடைய விஷயங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. திருமால்பாடி சங்கரநாதர் கும்பாபிஷேக விழா கடந்த 22/2/2026 அன்று நடைபெற்ற விழாவினுடைய தொகுப்பு உங்களுக்கு யூடியூப்பில் திருமால்பாடி சங்கரநாதர் யூடியூப் சேனலில் போனீங்கன்னா கும்பாபிஷேக விழாவை நீங்கள் பார்க்கலாம், வீடியோஸாகவும் பார்க்கலாம். ஃபோட்டோஸ் இருக்குது. ஃபோட்டோஸ் நான் முடிஞ்சால் அவனுக்கு ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன், யூடியூப்பில் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். யூடியூப்பில் பண்ண முடியாது, அதை நான் பார்க்க ட்ரை பண்ணுறேன். அது கொஞ்சம் டிலே ஆகுது, யூடியூப்பில் சீக்கிரம் லோட் ஆக மாட்டேங்குது.
ஃபோட்டோஸாக வந்து போஸ்ட்டாக தான் போகுது. யூடியூப்பில் போஸ்ட்டாக போகிறதா கொஞ்சம் லேட் ஆகுது. ஃபேஸ்புக்கில் உடனே லோட் ஆகிடும். அது மாதிரி விஷயத்தையும் நான் உங்களுக்கு அனுப்புகிறோம், டீட்டெயில் அனுப்புகிறோம். நிறைய ஒரு 100 அண்ட் அபவ் ஃபோட்டோஸ் இருக்குது. இந்த கோவிலுடைய கும்பாபிஷேக விழா ஃபோட்டோஸாக இருக்குது. அந்த ஃபோட்டோஸையும் உங்களுக்கு நான் 1 or 2 டேஸில் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். சம்ரோஷண விழா வீடியோ வந்து கும்பாபிஷேக விழா வீடியோ வந்து அப்லோட் ஆகிடுச்சு யூடியூப் சேனலில். நீங்கள் போய் யாருன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அழகாக இருக்கும். சுவாமி தரிசனம் பண்ணலாம். சுவாமினா மூலவர் காட்டிக்க மாட்டோம், உற்சவர் தரிசனம் அதெல்லாம் காட்டுறோம். கோபுரங்களுடைய சம்ரோஷண விழாவை நாங்கள் அந்த வீடியோஸில் காட்டிருப்போம். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓம் நமோ நாராயணாய.